மாண்புமிகு மக்களே வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனலில் விவாகரத்து பெறாமல் இரண்டாவது திருமணம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. அந்த கொஸ்டின்ஸுக்கெல்லாம் ஆன்சராக நான் இந்த வீடியோவை போடுறேன். இதே மாதிரியே வீடியோ கண்டினியூஸாக நான் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுற மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்காகவே இதை பண்ணுறேன். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸுக்கான ரிப்ளை எல்லாம் நல்லா கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்னுடைய மொபைல் நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. கான்டாக்ட் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஸோ கான்டாக்ட் நம்பருக்கு பதிலாக நான் என்னுடைய மெயில் ஐடியை நான் கீழே கொடுக்குறேன். எனக்கு மெயில் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு, இஷ்யூ என்னதுன்னு சொல்லிட்டு எனக்கு மெயில் பண்ணுங்கள். ஸோ கேஸ் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்னுடைய கான்டாக்ட் நம்பரை தர்றேன். நீங்கள் என்கிட்ட பேசலாம், என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கலாம், என்னுடைய ஆஃபீஸ்க்கு வரலாம், கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஃபீஸ் ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான் நாங்கள் வாங்குகிறோம், அதிகமாக வாங்கலை. இப்போது என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குது, ஒரு 4 கமெண்ட்ஸ் செலக்ட் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த 4 கமெண்ட்ஸுக்கு மட்டும் இப்போதைக்கு ரிப்ளை கொடுத்துட்றேன். என்ன கமெண்ட்ஸ், அவங்களுக்கு என்ன ரிப்ளை, என்ன தீர்வு அப்படின்றத பார்க்கலாம். எம்டி லைஃப் 2611 அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருக்காங்க. அவங்க என்ன கமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா, சார் ஃபஸ்ட்டு மேரேஜ் மறைச்சி செகண்ட் மேரேஜ் பண்ணுறாங்க, பொண்ணுக்கு இதை தேர்ட் பர்சன் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா, எப்படி சார், எங்கே சார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. இப்போது ஃபஸ்ட்டு மேரேஜ் மறைச்சி செகண்ட் மேரேஜ் யாராவது பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஆணாக இருந்தாலோ ஒரு பொண்ணாக இருந்தாலோ ஃபஸ்ட்டு மேரேஜை மறைச்சி செகண்ட் மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா ஐபிசி 495 படி அவங்க மேலே நம்ம கேஸ் போடலாம். அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னா அப் டு 10 years ப்ளஸ் ஃபைன் ஆர் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டாக கிடைக்கும். இப்போ கடைசியாக அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, தேர்ட் பர்சன் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஒரு ஆணாக இருந்தால் விக்டிம் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இதே ஒரு பொண்ணாக இருந்தால் விக்டிமான பொண்ணும் இல்லைன்னா அந்த பெண்ணுக்கு பதிலாக அவங்களுடைய ஃபாதரும் கேஸ் கொடுக்கலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஜெனிபா அப்படின்றவங்க ஜெனிபா 25 அப்படின்ற ஐடியிலேருந்து நமக்கு ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருக்கு. அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னா, சார் எனக்கு எக்ஸ்பார்ட்டி டிவோர்ஸ் கிடைச்சாச்சு, ஆர்டர் பேப்பர் மட்டும் போய் வாங்கணும், நெக்ஸ்ட்டு மேரேஜ் எவ்வளோ டேஸில் பண்ணணும், கொஞ்சம் லேட்டாக பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லைல்ல சார், ஃபஸ்ட்டு மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆகியிருக்குமா, செகண்ட் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ், எக்ஸ்பார்ட்டி டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ஆப்போசிட், அதாவது ஜெனிபா உங்களுடைய கணவர் மேலே நீங்கள் கேஸ் போட்டிருக்கீங்க. கணவர் அப்பியர் ஆகலைன்றதுனால எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் ஆகிருக்கும். பட் கணவருக்கு லிமிடேஷன் ஆக்ட் படி 30 days டைம் இருக்குது. இந்த கேஸை செட்டசைட் பெட்டிஷன் போட்டு கேஸை ரீஓப்பன் பண்ணுறதுக்கு. ஈவன் 30 to 90 days டைம் இருக்குது. செட்டசைட் பெட்டிஷன் போட்டு கண்டோன் டிலே மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கேஸை ரீஓப்பன் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. நீங்கள் தாராளமாக லேட்டாக மேரேஜ் பண்ணிக்கலாம், ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. ஈவன் இந்த 30 to 90 days விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மேரேஜ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆகியிருக்குமா, செகண்ட் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. எஸ், கோர்ட்டுடைய ஆர்டர், கோர்ட் டிகிரி எல்லா பிளேஸ்லேயுமே செல்லும். இது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிருக்கும். செகண்ட் மேரேஜ் கோர்ட் ஆர்டரை காட்டி நீங்கள் தாராளமாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் தேர்டாக ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. தேர்டாக கேட்டிருக்கிறவங்க என்எஸ் அச்சையப்பன் 451 அப்படின்ற ஐடியிலேருந்து வந்திருக்கு. சார் என்எஸ் நாச்சியப்பன் 451 அப்படின்ற ஐடியிலேருந்து வந்திருக்கு. இது ஒரு பெரிய கமெண்ட்டு. இந்த கமெண்ட்டுக்கு செப்பரேட் வீடியோவும் நான் போடுறேன். ஏன்னா அவங்க செப்பரேட் வீடியோவை ஒன்று போட சொல்லியிருக்காங்க. இந்த கமெண்ட்டை ரொம்ப தெளிவாக படிக்கிறேன், கேட்டுக்கோங்க. இது உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க நிறையா கேட்டிருக்காங்க, அதனால சொல்கிறேன். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்றதை பாருங்கள். சார், என் ஹஸ்பண்டுக்கு தகாத உறவு இருந்துச்சு, அது தெரிஞ்சு நான் கண்டித்ததும் வீட்டில் இருந்துட்டு டிவோர்ஸ் போட்டுட்டாரு. 2019 இடைக்கால ஜீவனாம்சம் கொடுக்கலன்னு 2 முறை டிஸ்மஸ் ஆகிடுச்சு. அவர் மதுரை ஹைகோர்ட்டில் அப்பீல் போய் ரீஓப்பன் ஆகி நடந்துச்சு. என்னிடம் அந்த லேடி கூட உள்ள தொடர்புக்கு வீடியோ, ஆடியோ, ஃபோட்டோஸ் எல்லாமும் இருந்துச்சு. அவர் என் மேலே வீணாக சந்தேகப்பட்டு கொடுமைப்படுத்துகிறேன் கேஸ் போட்டிருந்தார். நான் ஆதாரம் போடாமல் வேறு பொண்ணோடு தொடர்பில் இருக்கிறாருன்னு சொன்னேன். அவர் எதுவும் நிரூபிக்கலை, ஆனால் ஃபேமிலி கோர்ட் என்னை நிரூபிக்கலைன்னு சொல்லி டிவோர்ஸ் கொடுத்துருச்சு. என் லாயர் நம்ம சேர்ந்து வாழணும்னு சொல்லும்போது இதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி போடலை.
அதுதான் எனக்கு எதிராக தீர்ப்பு சொல்லிட்டார். அதை எதிர்த்து மதுரை ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்துட்டேன். இப்போ என்னன்னா ஜூலை 10 தீர்ப்பு, 15ஆம் தேதி அவருக்கு அந்த லேடி மூலம் ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அவர்தான் அப்பான்னு பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இது சம்பந்தமாக போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தா கேஸ் ஃபைல் பண்ண மாட்டேங்கிறாங்க. வழக்கு நடக்கும்போதே திருட்டு கல்யாணம் பண்ணி குழந்தையும் பெற்றிருக்கிறார். 2 பேரும் அரசு ஊழியர்கள். எனக்கு விரிவாக விளக்கம் கொடுங்கள். இந்த மாதிரி விஷயத்துக்கு வீடியோ போடுங்க சார். அவருக்கு வயது 57, அவள் வயது 38. அவளுக்கு அவளது அலுவலகம் ஒத்துழைக்கிறது. சம்பளத்துடன் கூடிய பிரசவ லீவ் கொடுத்திருக்கு. நான் எவ்வளவு புகார் அவள் அலுவலகத்துக்கு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கல. இது சம்பந்தமாக நான் என் வாழ்க்கையை கெடுத்த 2 மீதும் எவ்வாறு சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும், தகவல் தரவும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த தகவல் NS நாச்சியப்பன், இந்த தகவல் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே வந்துட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த கமெண்ட் ரொம்ப பெருசாக இருக்குது. உங்களுக்காக மட்டும்தான் வந்துட்டு இந்த கமெண்ட் எடுத்தேன். செப்பரேட் ஒரு வீடியோவும் உங்களுக்காகவே வந்துட்டு நான் இதை போடுறேன். இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? இதில் 2 விஷயம் இருக்குது. இவர் வந்துட்டு செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? அந்த செகண்ட் மேரேஜ் பண்ணது ஆல்ரெடி வந்துட்டு முதல் மனைவி இருக்குன்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா IPC 494 செக்ஷன் அதுபடி வந்துட்டு அவங்க மேலே வந்து புகார் கொடுக்கலாம். அவங்க மேலே புகார் கொடுத்து அதுக்கான பனிஷ்மெண்ட் வந்துட்டு நீங்கள் கேட்கலாம். அந்த பனிஷ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா அப் டு 7 years ப்ளஸ் ஃபைன், இல்லைன்னா 2ல் ஏதாவது ஒன்று வந்துட்டு அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட்டாக வந்துட்டு இருக்கும். 2வது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை முதல் மனைவி இருக்கிறதே வந்துட்டு மறைச்சி அவங்க வந்துட்டு 2வது மனைவி வந்துட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அது மூலமாக குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா IPC 495 செக்ஷனில் வந்துட்டு அவங்க மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அந்த கம்ப்ளைண்ட் படி அவங்களுக்கு வந்து அப் டு 10 years ப்ளஸ் ஃபைன், இல்லைன்னா 2ல் ஏதாவது ஒன்று வந்துட்டு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டாக கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, எங்கே போனாலும் வந்துட்டு உங்களுடைய கேஸை வந்துட்டு எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க, கேஸ் ஃபைல் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் லோக்கல் ஸ்டேஷனுக்கு போங்க, லோக்கல் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து சிட்டி லிமிட்டுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா கமிஷனர் ஆஃபீஸ்க்கும், டவுன்ஷிப் லிமிட்டுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னாக்கா SP ஆஃபீஸ்க்கும் போயிட்டு அதை வந்து அப்பீல் பண்ணுங்கள். நான் லோக்கல் ஸ்டேஷனில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், அவங்க வந்துட்டு இப்போ வரைக்கும் FIR ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க அப்பீல் பண்ணுங்கள். அதனால் அவங்க மேலே வந்துட்டு FIR போடுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இது செப்பரேட்டாக உங்களுக்காக வந்துட்டு ஒரு வீடியோவே போடுறேன் இதுக்காக. ஓகேங்களா? தென் 4வதாக வந்துட்டு ஃபைனலாக எடுத்துக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு 4 கமெண்ட்டுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் வீக்லி ஒன்ஸு. ஸோ இன்னொருத்தர் வந்து கிருபாகரன் 1375 அப்படின்ற ஐடியிலேருந்து ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருக்கு. ரெஸ்பெக்டட் சார், ஐ ஹவ் ஒன் டவுட் இன் டிவோர்ஸ் கேஸ். ஒரு பொண்ணுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி இருந்து அதை மறைச்சிட்டு நெக்ஸ்ட்டு மேரேஜ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு முன்னாடி மேரேஜ் பண்ண பையன் கூடவே போயிட்டாங்க. அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்க, செகண்ட் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் முன்னாடி மேரேஜ் பண்ண ஃபஸ்ட்டு பையன் கூடயே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. செகண்ட் மேரேஜ் பண்ணவங்க மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. செகண்டாக மேரேஜ் பண்ணவங்களுக்கு எந்த லீகல் ரெக்கார்டும் இல்லை. கோர்ட்டில் டிவோர்ஸ் அப்ளை பண்ணி அந்த பொண்ணோட ஆதார், ஓட்டர் ஐடி அட்ரஸுக்கு சம்மன் அனுப்புகிறாங்க. பட் நோ சர்ச்சிங் பர்சன் வருது. இந்த பையனுக்கு எங்கே இருக்காங்கன்னு தெரியலை. கோர்ட்டில் சென்ட் கரெக்ட் அட்ரஸ்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த கேஸில் டிவோர்ஸ் வாங்கணுமா, அப்படி வாங்கணும்னா நெக்ஸ்ட் என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. மொதல் விஷயம் என்ன அப்படின்னாக்கா, செகண்ட் மேரேஜ் பண்ணதுக்கு என்கிட்ட எந்த எவிடன்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எவிடன்ஸை தேவை தான், பட் இருந்தாலும் விட்னஸஸை வந்துட்டு நீங்கள் கொண்டாந்தீங்க அப்படின்னாக்கா அது மேஜராக கொஞ்சம் ரோல் வந்துட்டு ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது நம்ம கோர்ட்டில். அதனால் விட்னஸஸ் இருக்காங்களான்னு சொல்லிட்டு பாருங்கள். செகண்ட் அவங்க எங்கே இருக்காங்கன்றதே தெரியல. மேன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க. மேன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த FIR வச்சு நீங்கள் வந்து கோர்ட்டில் ரிட் பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணலாம். அந்த ரிட் பெட்டிஷனுக்கு நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதுக்கு நேம் வந்துட்டு ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆட்கொணர்வு தீர்வாணைன்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் வந்து ஆர்டிகல் 226 படி, ஆர்டிகல் 226 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி ஹைகோர்ட்லேயும், அதுக்கப்புறம் ஆர்டிகல் 32 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி சுப்ரீம் கோர்ட்லேயும் மட்டும்தான் வந்துட்டு ஃபைல் பண்ண முடியும். நீங்கள் வந்து அந்த FIR வச்சு இந்த ஹேபியஸ் கார்பஸ் ஃபைல் பண்ணி முதல்ல அந்த மேனை வந்துட்டு கோர்ட்டுக்கு கொண்டாட சொல்லுங்கள். கோர்ட் வந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு, இந்த மேன் மிஸ்ஸிங் பர்சனை வந்துட்டு இவ்வளோ டேஸ்க்குள்ளே கொண்டாந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுடைய ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணுங்கள், இல்லைன்னா அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க. இதுதான் வந்துட்டு உங்களுக்கான ஆன்சர். மேபி இந்த 4 கமெண்ட்டுக்குமே வந்துட்டு ரிப்ளை கொடுத்தாச்சு.
அதுக்கான செக்ஷன்ஸ் எல்லாமே டிஸ்பிளேல கொடுக்குறேன். என்னோட மெயில் ஐடியும் வந்துட்டு கீழே கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பேக் டு பேக் வந்து இந்த கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை கொடுத்துட்டே இருக்கேன். இப்போ நான் கொடுத்ததுலையும் ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த தகவல்லாம் வந்துட்டு உறுதியாக தேவைப்பட்டிருக்கும், அதெல்லாம் நம்பிக்கை அளிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சட்டம் அனைவருக்கும் சமம். நன்றி, வணக்கம்.